இந்த வீடியோவில் தட்டைப்பயிர் வச்சு ஒரு சப்ஜி செய்ய போகிறோம். இந்த சப்ஜி சப்பாத்தி நான் கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தட்டைப்பயிறு வறுத்தது 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். சிகப்பு தட்டைப்பயிர் கிடைச்சா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சா சீக்கிரமாக வெந்துடும், அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறேன். குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடானவுடனே 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ இதை போட்டு பொரிய விடலாம். இது கூட ஒரு பிரிஞ்சலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். இது நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட ஊற வச்ச தட்டைப்பயிரை தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிரை நான் கழுவிட்டு தான் ஊற வச்சேன், நீங்கள் கழுவிட்டே ஊற வைங்க. இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி 3 விசில் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஸ்டீம் அடங்கிருச்சு. மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். தட்டைப்பயிறு நல்லா வெந்துருச்சு. கேஸ் ஆன் பண்ணி கடைசியாக 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியை கையில் நல்லா தேய்ச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் கொதிச்சோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம தட்டைப்பயிர் சப்ஜி தயார். இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.